வி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். உறுப்பினர்கள் எல்லோருமே ரொம்ப காலமாக, அதாவது 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜான்வரி வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு கொண்டிருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளோட சரி, வருமான இழப்புகள், உடலும் மனமும் ரொம்ப வலுவிழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ மாசமா பொறுத்து இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு எல்லாம் தீர்வு ஜனவரி மாசத்துல முடிய போகுது. ஏன்னா ஜனவரி மாசத்துல மைவி3 மேல தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகள் எல்லாருமே தள்ளுபடி செய்கிற மாதிரியும், மேலும் இந்த மைவி3 கம்பெனி மேல சில விசாரணைகள் நடத்தி அந்த விசாரணையின் ஒரு முடிவு என்ன அப்படின்னா, ஆர்பிஐ ரூல்ஸு, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய நிதி அமைச்சகம் இது எல்லாம் விசாரணை நடத்தி இதில் ஒரு ஆக்ட், அதாவது 1982வது ஆக்ட், இப்போ 1982 ஆக்ட் படி சிட் ஃபண்ட்ஸ் ஆக்டை அப்ளை பண்ண முடியுமான்ட்டு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட், இப்போ நிறைய சிட் ஃபண்ட்ஸு இந்தியா ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் நிறைய சிட் ஃபண்ட்ஸு, ப்ரைவேட் சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அவங்க தமிழ்நாடுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு அவங்க வாடிக்கையாளர்கள்ட்ட பணம் வசூலிக்கிறதும் சரி, அதற்கு திரும்ப அவங்க பணம் வாடிக்கையாளர் கொடுக்கறது எல்லாமே தமிழ்நாடு அரசனுடைய அவங்களுடைய கண்காணிப்பில் தான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் மைவி3 அப்படிங்கிற இந்த கம்பெனி மக்களிடம் வாங்கக்கூடிய பணத்தை மக்களிடமே திரும்ப கொடுக்கறது, இது ஒரு புதுவிதமான ஒரு இன்னோவேஷன் மெத்தடு. இந்த மெத்தடு கவர்மெண்ட் சைடில் எதுலையுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை. அதனால மைவி3 உறுப்பினர், அதாவது மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் அவர்களுடைய முயற்சியினால் அவர்களுடைய அதாவது பயங்கரமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று வாதாடி இருக்கிறாங்க. அதில் இந்த கம்பெனி தமிழ் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இத்தனை லட்சம் உறுப்பினர்களுக்கு பதில் சொல்ல முடியும். இவ்வளவு மக்கள் பயனடைந்து வராங்க. அதனால் நிறைய மக்கள் அவர்களால் சுய தொழிலையும் சரி, எல்லா வகையான வருமான ஈட்டுற தொழிலில் அவங்க ரொம்ப முன்னேற்றம் அடைய முடியுது. இதை கண்டிப்பாக மக்களுக்கு இந்த ஒரு தொழிலை நீடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய வாதாடி இருக்கிறாங்க. ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அடக்கி இந்த கம்பெனியை தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் சரி, அரசினுடைய 1982 சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் படி இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாமே கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது கூடிய விரைவிலேயே நமக்கு பாசிட்டிவாக முடியும். இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கிற உறுப்பினர்கள், அதாவது மைவி3யில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே லைஃப் டைம் உறுப்பினர்களாக ஆகலாம். அதன் மூலமாக எத்தனையோ உறுப்பினர்கள் மேலும் புதிய உறுப்பினர்களாக சேர்ந்து இந்த கம்பெனி மற்ற முன்னோடியாக இருக்கக்கூடிய கம்பெனிகளோட சேர்ந்து இந்த கம்பெனியும் நமக்கு ரன் ஆகும். இதன் மூலமாக மாதம் நமக்கு வருவாய் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்குங்கிறதா அவங்களுடைய ஒரு முடிவு. அவங்களுடைய கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய கருத்துக்கள் அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக மைவி3 உறுப்பினர், அதாவது மைவி3 எம்டி அவர்கள் இது சம்பந்தமாக நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக இதை அறிவிப்பார் கூடி விரைவிலேயே. இது பொங்கலுக்கு முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி நியூஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படுற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்குது. அதனால் இந்த மைவி3க்கு எதிராக கொடுத்த பொய் வழக்கு எல்லாமே பயனற்று தான் அவங்க அந்த ஃபைல் எல்லாமே தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ உறுப்பினர்கள் எல்லாருமே பல லட்சம் உறுப்பினர்களுடைய குற்றப்பத்திரிகைகள் அவங்க பொய் வழக்கில் யார் மேலே போட்டிருக்காங்களோ அவங்க மேலே ஒரு குற்றப்பத்திரிகை போட்டு அதெல்லாம் விசாரணை நடத்தி உறுப்பினர்களோட நன்மைக்காக, கம்பெனி நன்மைக்காக இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதன் மூலமாக மக்களுக்கு மீண்டும் பயனுள்ள ஒரு வருவாய் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள ஒரு தகவல். சீக்கிரமாக எம்டி அவர்கள் தனது யூடியூப் சேனலையும் பேச வருவார் நமக்கு.